வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். நீங்கள் 9th மேக்ஸ் சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.1ல் ஃபோர்த் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இன் எ ரிசர்ச் லேபரட்டரி சயின்டிஸ்ட் ட்ரீட்டட் 6 mice with lung cancer using natural medicine. 10 days later, they measured the volume of the tumor in each mouse and given the result in the table. Mouse making 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்துருக்காங்க. டியூமரோட வால்யூம் 145, 148, 142, 141, 139, 140 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட மீன் வேல்யூ கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். ஸோ 6 மவுஸில் டியூமர் வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. மீன் ஈக்குவல் டு x bar equal to mean x bar equal to summation x by n. So sum of observation by number of observation. So n oda value n equal to 6 mouse. So 6. Next volume full add பண்ணனும். 145 plus 148 plus 142 plus 141 plus 139 plus 140 divided by 6. So இது ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 855 கிடைக்கும். ஓகே, divided by 6. ஸோ கேன்சல் பண்ணும்போது 1666 இது 1666. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 இருக்குமா? 3 6 24. சாரி 4 6 24. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 1 இருக்கும். 2 6 12. ஸோ பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ 3யோட பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 5 6 30. ஸோ 142.5. 142.5 மில்லிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்களா? ஸோ அது போட்டுக்கலாம். ஸோ இதுதான் மீன் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? If the mean of the following data is 20.2, find the value of P. Marks கொடுத்துருக்காங்க, number of students கொடுத்துருக்காங்க, மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். மீன் ஈக்குவல் டு 20.2. ஸோ மார்க்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எஃப்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப்எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 10, 15, 20, 25, 30. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது? 6, 8P, 6, 8P, 10, 6. ஸோ எஃப்எக்ஸ்னா எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 10 6 60, 15 × 8 120 வரும். ஸோ 20 × P 20Pன்னு போட்டுக்கலாம். 25 × 10 250. 30 × 6 180. ஸோ இப்போ சம்மேஷன் எஃப் பார்க்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 30 கிடைக்கும். ஓகே, நம்பர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 30 ப்ளஸ் பி போட்டுக்கலாம். இது சம்மேஷன் எஃப்எக்ஸ். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 610 ப்ளஸ் இங்கே ஒரு 20P இருக்கா? ஸோ அதை எழுதிக்கலாம். ஓகே, மீன் ஈக்குவல் டு மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். ஓகே, சம்மேஷன் எஃப்எக்ஸோடைய வேல்யூ என்னது? 610 ப்ளஸ் 20P பை 30 ப்ளஸ் P. ஸோ இதை எக்ஸ் பார் கூட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 20.2 ஈக்குவல் டு 610 ப்ளஸ் 20P 30 ப்ளஸ் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 20.2 இன்ட்டு 30 plus P 610 plus 20. ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும்.
20.2ஐயும் 30ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 606 வரும். ப்ளஸ் 20.2 இன்ட்டு பி ஈக்குவல் டு 610 இன்ட்டு 610 ப்ளஸ் 20 இன்ட்டு பி. ஸோ இதை வந்து நம்பர்ஸ் ஒரு சைடும் இந்த டேர்ம்ஸ் ஒரு சைடும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதை நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். 610 மைனஸ், ஸோ 610 மைனஸ் 606 கொண்டு வந்துக்கலாமா? இந்த சைடு 20.2 இன்ட்டு பி ப்ளஸ் 20 இன்ட்டு பி. ஸோ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 4 ஈக்குவல் டு இது மைனஸ் 20 வரும். இந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 20. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 0.2 இன்ட்டு பி. ஸோ பியோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். பி ஈக்குவல் டு 4/0.2. ஸோ இதில் வந்து கீழே வந்து பாயிண்ட் வச்சுருக்கா. ஸோ 10 மல்டிப்ளை பண்ணால் 2 வருமா? இங்கே 40 வரும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2, 2 2 are 4, இங்கே 20 வரும். P ஈக்குவல் டு 20. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.